இப்போது ஒரே ஒரு சாட்சி என்னென்னா, நம்முடைய இந்த திருச்சபையுடைய ஆயர் ரெவரண்ட் அலன் லிவிங்ஸ்டன் ஐயா அவர்களுடைய தகப்பனாரும் தாயும் ஒரு குடும்பமாக நேற்று நாளில் அவங்க டூருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு விபத்தில் வேன் தலைகீழாக சரிந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆயர் அவர்களுக்கு 9 மணிக்கு நாங்கள் இருந்தோம். ஒரு மெசேஜ் வந்துச்சு, அவங்க போனாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா வந்திருக்கிறாங்க. தலைகீழ அந்த வேனை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். இவங்க எப்படி தப்பிச்சு வந்தாங்கன்னு சொல்லி கண்ணாடி உடச்சி தான் எடுத்திருக்காங்க. எனவே அவங்க எப்படி ஆண்டவர் காப்பாற்றினான்னு சொல்லி ஐயா அவர்கள் டீக்கன் ஐயா அவர்கள் ஒரு 3 நிமிஷம் மாத்திரம் சாட்சி சொல்லும்படியாக அன்பாக கேட்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய நாளிலே கிரேஸ் டிவி நிறுவனத்தின் வழியாக அடியனுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய விபத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை எப்படி வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் அற்புதமாக அதிசயமாக எங்களை காப்பாற்றினார் என்பதை குறித்து ஒரு சிறிய சுருக்கமான சாட்சி சொல்லும்படியான கடவுள் இந்த வாய்ப்பினை இந்த நிறுவனத்தின் வழியாக எனக்கு கிடைத்திருக்கிறது. கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அன்பானவர்களே, நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவன் அல்ல, இந்து குடும்பத்தில் பிறந்தவன். அந்திரசன் மேல்நிலை பள்ளியிலே படித்ததுனால நான் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அதன் மூலமாக நான் வாலிப வயதிலே எங்களுடைய கிராமத்தில் கிளை சபை ஊழியர் காணிக்கராஜ் அவர்கள் மூலமாக நற்செய்தி ஊழியத்துக்கு போவோம். அதன் அடிப்படையில் நான் இன்னும் அதிகமாக இயேசு கிறிஸ்துவிலே நான் வளர்க்கப்பட்டேன். அந்த நற்செய்தி ஊழியம் எப்படி என்றால், பள்ளியிலே படிக்கின்ற போது காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, முழு ஆண்டு தேர்வு, இந்த 2வது சனிக்கிழமை இப்படிப்பட்ட ஒரு நாட்களிலே எங்களுக்கு வாடகை சைக்கிள் எடுத்து கொடுத்து நாங்கள் ஒரு 10 பேர் வாலிபர்கள் இருந்தோம். கிராமங்களுக்கு சென்று நற்செய்தி ஊழியம் செய்வது வழக்கம். அதன் அடிப்படையில் ஜவ்வாது மலை, கல்வராயன் மலை, கொல்லிமலை இப்படி சைக்கிள்லேயே சென்று நற்செய்தி ஊழியம் செய்வோம். அதன் அடிப்படையில் நான் காஞ்சிபுரம் குருசேகரத்தில் ஒரு கிளை சபைக்கு ஊழியராக எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க. நான் 33 வருஷம் சபை ஊழியராக இருந்தேன். இப்போ 4 வருஷமாக திருவிருந்து உதவியாளராக நான் இருந்து கொண்டு இருக்கிறேன். 11ஆம் தேதி எங்களுடைய கிராமத்தில் எல்லோருமே கிறிஸ்தவங்க தான், சபை மெம்பருங்க தான். ஒரு சுற்றுலாவாக வெளியே செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து 11ஆம் தேதி இரவு தேனி, தேக்கடி, மேகமலை இந்த இடங்களுக்கு சென்று வருவதற்காக முடிவெடுத்து நாங்கள் அந்த பயணத்தை தொடர்ந்தோம். தேனி பார்த்தோம், தேக்கடி பார்த்தோம். 2வது நாள் மேகமலைக்கு சென்று மலை உச்சிக்கு போய் சேர்ந்துட்டோம். மேகங்கள்லாம் எங்கள் மேலே பட்டு மழை துளி மாதிரி படுது. உண்மையாகவே மேகம் வருகிற போது இயேசுவானவர் மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதை குறித்து அந்த நேரத்தில் நான் அதை உணர்ந்தேன். இதையெல்லாம் முடித்து கொண்டு கீழே இறங்கி வருகிற போது ஒரு 2-3 பெண்டு இருக்கும். அந்த இடத்த வருகிற போது வண்டியிலிருந்து ஒரு மாதிரி வாசனை வந்தது. டயர் தேஞ்சால் அந்த வாசனை வரும். அந்த வாசனைனால் எனக்கு வாமிட் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வண்டியை நிறுத்த சொல்லிட்டு இறங்கி வாமிட் எடுத்து ஒரு 5 நிமிஷம் தான் நிறுத்தின பிறகு வண்டி எடுத்துட்டாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே ரோட்டில் இந்த பக்கம் அந்த காவா உள்ள தண்ணி போகிறதுக்கு இந்த பக்கம் ஒரு பிரிட்ஜு, இந்த பக்கம் ஒரு பிரிட்ஜு ஒரு 4 அடி உயரத்தில் கட்டியிருக்குது. அந்த பிரிட்ஜில் போயிட்டு நாங்கள் வந்த வேன் முட்டி என்னென்ன சாஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் முன்னே போய் சாஞ்சிருந்தா நாங்கள் எத்தனையோடி ஆழம் போய் சேர்ந்துருப்போம். 21 பேர் அதில் நாங்கள் பயணம் செய்தோம்.
அதுக்கப்புறம் இந்த வண்டி சாய்ஞ்ச பிறகு எங்களுக்கு யாருக்குமே எந்த விதமான பயமும் இல்லை, யாரும் கத்தலை, யாரும் கூச்சல் போடலை. லேடிஸுங்க இருக்கிறாங்க ஒரு 8 பேருக்கு, மீதியில் பேர் ஆண்கள். எல்லோருமே வண்டியில் சாய்ஞ்ச உடனே ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்துட்டு ஏறி வர்றதுக்கு தான் முயற்சி செய்தோம். எங்கள் மனைவி கீழே விழுந்துட்டாங்க, நான் அவங்க மேலே, என் மேலே இன்னொருத்தர், அவங்க மனைவி அவங்க மேலே, இப்படி உள்ளே விழுந்துட்டு இருக்கிறோம். எங்கள் ஒய்ஃப் மட்டும் எல்லோரையும் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு அவங்க ஒருத்தர் தான் உள்ளே சொல்லிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்களை அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு 2 வாலிபருங்க, எங்கள் ஆளுங்களே ஒரு சிலர் முன்னதாக வேன்லேருந்து வெளியே ஏறி வந்து எங்களை ஒவ்வொருத்தராக உள்ளேருந்து தூக்கி வெளியே விட்டாங்க. உண்மையாகவே இன்றைக்கு உயிரோடு நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன்னா அதை ஆண்டவர் செய்த ஒரு அற்புதம். இது ஒரு அற்புதம், அதிசயமான ஒரு சாட்சி. எனக்கு நேரம் கொடுக்கல, இல்லை நான் வெளிவாக சொல்லுவேன், சுருக்கமாக சொல்லிட்டாங்க. ஆனாலும் இந்த ஒரு அற்புதமான அதிசயமாக எங்களை காப்பாற்றினார். 21 பேருக்கும் இந்த பார்க்குறீங்களே, எனக்கு உள்ள வேன் உள்ளேருந்து இடிச்சுக்கின்னு எழுந்து நானே வெளியே எழுந்து வரேன். மற்றவங்களாம் ஒவ்வொருத்தராக கையை பிடிச்சி தூக்கி வெளியே விடுறாங்க. யாருக்கும் எந்த விதமான இரத்த காயமே கிடையாது. டிரைவருக்கு கூட ஒன்றும் இல்லை. உள்ள பயணம் செய்தவங்க அத்தனை பேரும் நாங்கள் ஒரு ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றப்பட்டோம். உண்மையாகவே நாங்கள் ஜெபத்தோடு அந்த பயணத்தை தொடங்கினோம். இடையிலே பிசாசின் மூலமாக பலவிதமான தொல்லைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாவற்றையும் எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தியை கடவுள் கொடுத்து எங்களை சுகபத்திரமாய் காப்பாற்றியிருக்கிறார். இந்த சாட்சி ஒவ்வொருடைய உள்ளத்தையும் தொடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உண்மையாகவே கடவுளை நம்புகிறவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லை. பிலிப்பியர் 4:6 ஒரு வசனம் சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுடைய சமூகத்திலே உங்களுடைய வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுக்கு அருளப்படும் என்ற வசனத்தின்படி இந்த பெரிய ஆபத்தில் இருந்து, மரிக்கக்கூடிய தருவாயில் இருந்து எங்களை காப்பாற்றி எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து ஆண்டவர் எங்களுடைய இல்லத்திற்கு சுகபத்திரமாய் கொண்டு வந்து சேர்த்தார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.